அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது வந்து ஒரு ஓமன் நாட்டு கரன்சி அண்ட் காயின்ஸ். இது ஒரு 1 ரியாலு, ஒரு 5 ரியால். கரன்சி யூஎன்சி கரன்சி. என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் மடங்கியிருக்கு. மடித்து வச்சுருந்து இன்றைக்கி தான் எடுத்து ஒரு பதிவாக போடும். 2020 உள்ளது ஜென்ரல். 1461 ஹிஜ்ரி ஆண்டு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஓமன். இதுக்கு வந்து ஓமானி ரியால் அப்படின்னு ஒரு பேர். OMR, ஓமானி ரியால். வேர்ல்டில் உள்ள கரன்சிகளில் விலை மதிப்புமிக்க கரன்சிகளுள் இந்த நாட்டு கரன்சிகளும் ஒன்று. இதனுடைய தலைநகர் டாக்கா கிடையாது, சாரி, இதனுடைய தலைநகர் மஸ்கட். இந்த மாதிரி போட்டால் 5 ரியால். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும் இதில் 5 ரியால் அப்படின்னா RIAL 5 ரியால்னு ரியால்ஸ். இது 1 ரியால். இந்த 1 ரியால் அப்படின்னா 1000 பைசா. நம்ம நாட்டில் வந்து 100 பைசா வந்து 1 ரூபா. இந்த ஓமனில் வந்து 1000 பைசான்னு தான் பேர். 1000 பைசா. நாடுகளில் சென்ட்டுன்னு சொல்லுவோம்ல, இதுங்க வந்து பைசா. 500 பைசா அப்படின்னா 1/2 ரியால்னு போட்டிருக்கும். அதுக்கு முந்தைய 100 பைசா, 200 பைசா அப்படின்னு பைசாக்கள் இருக்குது, அந்த கரன்சிலே இருக்குது. இது வந்து 1 ரியால் அண்டு 5 ரியால். இந்த கரன்சி வந்து 2020 வந்து புது டிசைனாக வெளியிட்டிருக்கு. திஸ் கரன்சி இமேஜ் இஸ் ஏ நியூ டிசைன். திஸ் கரன்சி இஸ் சப் டிவைடட் இன்டு 1000 பைசா. இது ரெண்டும் 2020 வெளியிருந்தது. 1 ரியாலும் 5 ரியாலும் ரெண்டும் ஒரே வருஷம்தான். இது வந்து ஒரு தென்மேற்கு ஆசிய நாடு. நம்ம நாடு வந்து தெற்கு ஆசிய நாடு. நம்ம நாட்டுக்கு மேற்க அரபிக்கடல் இருக்குது. அதுக்கு மேற்க வந்து இந்த நாடு இருக்குது, ஓமன். இதுக்கு பக்கத்தில் வடமேற்கில் வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த நாடு இருக்குது. மேற்கில் வந்து சவுதி அரேபியா இருக்குது. தென்மேற்கில் வந்து ஏமன் இருக்குது, ஏமன். தெற்கேயும் கிழக்கேயும் அரபிக்கடல். அரபிக்கடல் கிழக்க தான் நம்ம இருக்கோம். அரபிக்கடலில் நம்ம இந்தியாவோட சேர்ந்தது. அரபு மொழி பேசுவாங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் 1970 ஜூலை 23 இன்னைக்கு வரை இந்த சுல்தானின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. 2020 ஒரு சுல்தான் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் ஹைத்தாம் பின் தாரிக் அல் சையத் அப்படிங்கிறவர் இப்போ அதிபராக இருக்கார். இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க இங்கே ரொம்ப பேர் வாழ்கிறாங்க. இந்த ஊரில் நீங்கள் எத்தனை லட்சம் சம்பாத்தியம் பண்ணாலும் வருமான வரி வசூலிக்கப்படுவது இல்லை. நம்ம தொழில் வரி கட்டுறோம், அப்புறம் GST கட்டுறோம், அப்புறம் SC/ST கட்டுறோம். எல்லாமே வருமான வரியை வந்து நம்ம கண்டிப்பாக கட்டி ஆகணும். அந்த நாட்டில் வந்து வருமான வரி கிடையாது. 1 ரியால் அப்படிங்கிறது வந்து 230 ரூபா 71 பைசா. 1 ரியால் வந்து 230 ரூபா 71 பைசா இன்னைய ரேட்டு. மிக பழமையான ஒரு சுதந்திரமான ஒரு நாடு. 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நாடு உலகத்தில் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டு இருந்துச்சு. 1917ஆம் நூற்றாண்டு, 1900 கிடையாது, 1817ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு பெரிய பேரரசு மாதிரி இது ஒரு ஆட்சி புரிந்து வருகின்றது. இதனுடைய பங்குகள் இந்தியா, பாகிஸ்தான் வரை நீடித்திருந்தன. இதனுடைய நிலப்பரப்புகள் பிரிட்டிஷோட எதிர்த்து சண்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தானோட எதிர்த்து சண்டை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ பக்கத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்டோடு சேர்ந்து சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லா நாட்டிலையும் உள்ளதே, இந்த நாட்டில் மட்டும் அதிசயம் கிடையாது. இப்போ இது வந்து 1 ரியால் வந்து 230 ரூபா கத்தார் நமக்கு இந்தியா ரேட் அப்படின்னா,
இது ஒரு தாள் வந்து எவ்வளவு 1150 ரூபா இந்த ஒரு தாளோட ரேட்டு. சரி, வலைத்தளத்தில் இந்த தாளுக்கு இன்றைக்கி என்ன ரேட்டு அப்படிங்கிறத பார்த்துருவோமா? வலைத்தளத்தில் இன்னைய ரேட்டு இது 2020 உள்ளது, இன்றைக்கி 2025 இல்லையா? 2020 இந்த வலைத்தளத்தில் இன்னைய ரேட்டு என்ன அப்படின்னா, இந்த 5 ரியால் இப்போ நான் வச்சுருக்கேன்ல இதே கரன்சி, இந்த வச்சுருக்கேன்ல இதே கரன்சி, இந்த பார்த்துக்கோங்க. இது வந்து 1 ரியால், இது 5 ரியால், இது 1 ரியால். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஓமன் போட்டிருக்கேன்னா, இந்த கரன்சி இன்றைக்கி விலை 380 ரூபா, இன்னைக்கோட விலை. இது 5, இந்த கரன்சி 1995 ரூபா இந்த கரன்சி. ஆனால் ஆக்சுவல் வேல்யூ வந்து இது வந்து 1150 ரூபா தான் இந்த கரன்சி வந்து. 5 ரியால் வந்து 1150 ரூபா இன்றைக்கி வேலை. அது ஒரு 230 ரூபா, ரெண்டும் சேர்ந்தால் ஒரு 1500 ரூபா ஆக்சுவலான இப்போ உள்ள உண்மையான விலை. நீங்கள் அந்த ரூபாயை கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் ஏதாவது நாட்டில் உள்ளவங்கள பார்த்து சந்தித்து அல்லது கரன்சி விற்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கினா தான் அதே விலை கொடுத்தாகணும். ஆக்சுவலான உண்மையான விலை அது. ஆனால் வலைத்தளத்து விலையை பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து 2400 ரூபா ஆகுது. அது 350, இது 1995, ரெண்டும் சேர்ந்து 2400 ரூபா வரும். ஆக்சுவல் ரேட்டு 1500 ரூபா தான் இதனுடைய ரேட்டு. நம்ம என்ன விலை கொடுப்போம்? ஆக்சுவல் ரேட்டு கொடுப்போமா, வலைத்தளத்தில் உள்ள ரேட்டு கொடுப்போமா? கரன்சி எங்கேனாலும் மாற்றிக்கலாம், எப்போனாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் இதில் ஒன்று ஆக்சுவலான ரேட்டு கொடுத்தா போதும். வலைத்தளத்து ரேட்டு நீங்கள் தர வேண்டாம். 5 வருஷம் முடிய போகுது, அடுத்த மாதத்தோடு 5 வருஷம் முடிய போகுது. பழமையான கரன்சி தான், 5 வருஷத்துக்கு முன்பு உள்ளது, ரொம்ப பழமையெல்லாம் கிடையாது, 5 வருஷத்துக்கு தான் முந்தி உள்ளது. அதனால் நீங்கள் ஓல்டு கரன்சி நினச்சி விலை ரொம்ப தர வேண்டாம், வலைத்தளத்தின் விலை தர வேண்டாம். இப்போ இந்த உண்மையான இந்த கரன்சிக்கு இப்போ என்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். 1500 ரூபா இந்த 2 கரன்சியும் சேர்ந்து 1500 ரூபா. இந்த 2 காயின் உங்களுக்கு சேர்த்து வச்சுருக்கேன், 2 கரன்சி 2 காயின். ஓமன் நாட்டில் உள்ள காயினும் கரன்சியும் சேர்த்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு. இது 50 பைசே. 50 பைசேன்னா நீங்கள் ஆஃப் ரியால் நினச்சிடக்கூடாது. இது வந்து பைசா, 50 பைசா. இதில் வருஷமெல்லாம் போட்டிருக்கு, 1999 போட்டிருக்கு இதில். அதில் ஒரு 2 நாணயம் வச்சுருக்கேன். இதுவும் 1999, 2 நாணயம் வச்சுருக்கேன். இது ஒரு நாணயம் 40 ரூபா தான். இந்த ஆக்சுவலான ரேட்டு இந்த கரன்சியினுடைய தற்போது எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க எவ்வளோ ரூபா உங்களுக்கு தருவாங்க அப்படிங்கிற உண்மையான விலை, கரண்ட் வேல்யூ. இதுக்கு 2க்கும் சேர்த்து 1500 ரூபா. இந்த 2 நாணயம் உங்களுக்கு ஃப்ரீ, காசு தர வேண்டாம். வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 2400 ரூபா ஆகும். இதுக்கு வேறு தனியாக காசு கொடுக்கணும், 2500 2600 ரூபா ஆகும். உங்களுக்கு ஒரு 1000 1100 ரூபா கம்மி. நீங்கள் 1500 கொடுத்தா போதும். இந்த 2 கரன்சியும் தந்துடுவேன், 2 காயினையும் தந்துடுவேன். தென்மேற்கு ஆசிய நாட்டில் உள்ள ஒரு ஓமன்கிற ஒரு கல்ஃப் கண்ட்ரி, அதாவது இஸ்லாமிய நாடு தான் இது. வந்து நம்ம நாட்டுக்காரங்க நிறைய பேர் அந்த நாட்டில் போய் பிழைக்க போயிருக்காங்க, பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க, இனிமேலும் பிழைக்க போவாங்க. ஒரு அற்புதமான ஒரு தீவு மாதிரி தான் அது, தீபகற்ப நாடு தான் சொல்லணும். அதாவது அரேபிய தீபகற்பத்தில் உள்ள ஒரு நாடு. உலக புகழ்பெற்ற பள்ளிவாசல் இருக்குது, உலக புகழ்பெற்ற கல்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்குது. ஒரு அருமையான நாட்டை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு காயின்ஸும் கரன்சியும். 1 பைசா கூட அதிகமாக உங்களிடம் விலை சொல்லவில்லை. ஆக்சுவலாக இதுக்கு என்ன பணமோ நீங்கள் அதில் இருந்து குறைச்சி கொடுத்தா போதும். இந்த 2 நாணயத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.